ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காப்பிரைட் சிம்பிள், ட்ரேட்மார்க் சிம்பிள், ரெஜிஸ்டர் சிம்பிள் இதெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 மெத்தட்ஸில் நம்ம இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த இடத்துல வேணும் எனக்கு கர்சரை இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இன்சர்ட் டேபில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் டேபில் லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக நம்ம இன்சர்ட் பண்ண சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும், கீழே மோர் சிம்பிள்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிம்பிள்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து காப்பிரைட் சிம்பிள் வேணும், அதனால இந்த காப்பிரைட் சிம்பிள் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு காப்பிரைட் சிம்பிள் வந்து வந்துடும். இதே மாதிரி தான் ட்ரேட்மார்க் சிம்பிளும், அதே மாதிரி தான் ரெஜிஸ்டர் சிம்பிளும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட் வச்சுட்டு ட்ரேட்மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரேட்மார்க் சிம்பிள் வந்துடும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் சிம்பிள் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சிம்பிளும் வந்துடும். இந்த மாதிரி தான் சிம்பிள் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், காப்பிரைட்டு, ரெஜிஸ்டர், ட்ரேட்மார்க் சிம்பிள்லாம். இந்த சிம்பிள்ஸ் டயலாக் பாக்ஸ்லேயே காப்பிரைட், ரெஜிஸ்டர், ட்ரேட்மார்க், ஸ்பெஷல் கேரக்டர்ஸோட ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஈஸியாக வந்து இந்த 3 சிம்பிள்ஸையும் இன்சர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த காப்பிரைட் சிம்பிளை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கர்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீபோர்டில் ஆல்ட்டு, கண்ட்ரோல், சி இது 3தையும் ஒரே டைத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் சிம்பிள் வந்துடும். அதே மாதிரி தான் ட்ரேட்மார்க் சிம்பிளும் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு கீபோர்டில் ஆல்ட்டு, கண்ட்ரோல், டி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரேட்மார்க் சிம்பிளும் வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துல ரெஜிஸ்டர் சிம்பிள் வேணுமோ அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு கீபோர்டில் ஆல்ட்டு, கண்ட்ரோல், ஆர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் சிம்பிளும் வந்துடும். இந்த மாதிரி தான் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 சிம்பிளையும் இன்சர்ட் பண்ணணும். தேர்ட் மெத்தடில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இந்த 3 சிம்பிள்ஸையும் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காப்பிரைட் சிம்பிள், உங்களுக்கு எந்த இடத்துல அந்த காப்பிரைட் சிம்பிளை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு கீபோர்டில் ஓப்பன் பேரந்தசிஸ், சி, க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்தீங்கன்னா காப்பிரைட் சிம்பிள் வந்துடும். அதே மாதிரி தான் ட்ரேட்மார்க் சிம்பிளும் ஓப்பன் பேரந்தசிஸ், டிஎம், க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் சிம்பிளும் வந்துடும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் சிம்பிள் ஓப்பன் பேரந்தசிஸ் ஆர் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சிம்பிளும் வந்துடும். இந்த மாதிரி தான் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 சிம்பிள்ஸை இன்சர்ட் பண்ணுறது. உங்களுக்கு 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த 3 சிம்பிள்ஸையும் வேர்டில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.